ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரோஜா பூ ஒடிக்கலாம். பாருங்கள், டைமு பார்த்தீங்கன்னா இப்போ 4:30 ஆகிடுச்சிங்க. பூ ஒடிக்க வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், பனியில் வந்து ரொம்ப அழகாக பூத்து அழகாக இருக்குது பாருங்கள். ரோஸ் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அப்படியே ரெட் கலராக இருக்குது. நம்மளுக்கு வந்து இந்த பூவை வந்து ஒடிக்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பூ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஒவ்வொரு செடியிலையுமே பாருங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு வரக்கூடிய மொக்குங்க. எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். சில பேர் கேட்டிருக்கீங்க, ஆனால் இந்த மாதிரி நாங்களும் செடி வச்சுருக்கேன், எங்களுக்கு இந்த மாதிரி வரலையே, என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க. இதுக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி நான் உரம் வந்து கொடுக்குறேன். உரம் வந்து என்ன உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஏபி கொடுப்பேன். டிஏபி கொடுத்தோம்னா பூ வந்து நல்லா கலராகவும் வரும், ப்ளஸ் வந்து சைஸும் வரும். இது டிஏபி உரம்லாம் கொடுத்து நம்ம ஒரு 45 to 50 நாள் விட்டு தான் அந்த உரமே வந்து வேலை செய்யும். நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, அது கரெக்டாக அந்த நாள் கழிஞ்சோடனே அந்த உரம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளவே வந்து நம்ம 16க்கு 16 சரிங்களா, அந்த மாதிரி உரத்தையும் வந்து கொடுத்தோம்னா அது வந்து டக்குன்னு பூவுக்கு வந்து கொடுக்கும். மருந்தும் வந்து என்ன பண்ணணும்னா, வாரத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம மருந்து அடித்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பூ வந்து நிறைய வைக்கும். இங்கே பாருங்கள், முள் இருக்குங்க. முள்ளெலாம் வந்து கையெல்லாம் குத்தும். ஆனால் என்ன பண்ணுறது, அறுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பாருங்கள், அறுத்துட்டு தான் இருக்கேன். பூ ஃபுல்லுமே வந்து எடுத்து போட்டு இருக்கேன். டைம் ஆகிடுச்சு இன்றைக்கி கொஞ்சம். அதே மாதிரி உங்களுதும் ரோஸ் தோட்டம் வச்சுருக்கீங்க, நிறைய பேர் வச்சுருக்கீங்க. அது கேட்குறீங்க டவுட்டு, என்னென்னா மருந்து அடிக்கிறீங்க, உங்களுது மட்டும் நல்லா இருக்குது, எங்களுதெல்லாம் ஒன்றும் எதுவுமே வரல, பனிக்கு எதுவுமே வர மாட்டுது அப்படின்னு டவுட் கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிற இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுதும் நல்லா பூ இருக்கும், செடியும் வந்து நல்லா இது பார்த்துக்கலாம். வாங்க, இங்கே பாருங்கள், காம்பு எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி லென்த்தில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வெயிட் வரும். பூவும் வந்து நல்லா ஒரு கலராக கொடுக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு.